அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படி வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ விசாரத் உத்ராத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து துருவசுவாமியில் வந்து டிப்பனி நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 332 சரவணவந்தி கைடில் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது ஒவ்வொரு முறையும் கேட்டுட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. இது 8வது இதில் இருக்குது. கிங்கல், இந்த டாபிக் வந்து கிங்கல் அப்படிங்கிறது ஒரு சேனாதிபதியாக இருக்கார். சக்ராஜிக்கு வந்து சேனாதிபதியாக ஒரு படைத்தலைவராக வந்து ஒரு பணி செய்கிறாரு. அதனால் அவர் பெயர் வந்து கிங்கல். துருவசுவாமி நாடக்கு ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத்திக்கு அந்திம் ரச்சனாக துருவசுவாமி என்ற பெயரில் வந்து நாடகம் வந்து திரு ஜெய்சங்கர் பிரசாத்திக்கு வந்து எழுதின படைப்புகள் வந்து இது கடைசி படைப்பாகும். கிங்கல் கிசி நாடகுக்கா பாத்திரங்க. இந்த கிங்கல் வந்து நாடகத்தில் வந்து ஒரு பாத்திரமாக நடித்திருக்கிறார். கிங்கல் சக்கராஜிக்கா சேனாதிபதிகள். கிங்கல் வந்து சக்கராபதிக்கு வந்து ஒரு தளபதியாக இருக்கிறார். சேனாதிபதினா ஒரு தளபதியாக இருக்கிறார். உஸ்கா ஆத்ம நீய பீகை. ஆத்மனிய அப்படின்னா வந்து அவருக்கு வந்து சக்கராஜுக்கு வந்து ஒரு உற்ற நண்பனாகவும் இருக்கிறார். ஒரு தளபதியாகவும் இருக்கிறார். அனுச்சர் பீகை எதுவும் வந்து அனுசரித்து போவார். கிங்கல் அப்புனி ராஜாக்கி ஹர் ஆஞா மானத்தாக. இங்கே வந்து அப்புனே ராஜா தான் தன்னுடைய ராஜா வந்து ஒவ்வொரு ஆஞான வந்து ஆர்டர் ஒவ்வொரு கட்டளைக்கும் வந்து ராஜா என்ன சொல்கிறார் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாராம், கிங்கல் வந்து கீழ்ப்படிவாராம். எது சொன்னாலும் கேட்டுக்குவாராம். யகுனகி சோச்சுதாக்கி ராஜாக்கி ஆஞா சகிஹே யா கலத்து. ராஜா வந்து ஒவ்வொரு கட்டளையும் வந்து அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு கேட்பாராம், கீழ்ப்படிவாராம். இருந்தாலும் கூட ராஜா வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து சரியாக தவறா அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து அவர் யோசிக்க மாட்டாராம். அதான் நகி சோச்சுதா. அவர் சொல்கிறது எல்லாமே தலையாட்டிகிட்டே போவார். இது தப்பு இது தவறுன்னு எதிர்த்து அவர் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாராம் கிங்கல். அவருடைய கேரக்டரிங் சொல்லியிருக்கு. மகத ராஜா ராம்குப்த சக்கராஜிசி யுத்த கர்த்தாக. இந்த மகத நாட்டு ராஜா வந்து ராம்குப்தர் வந்து சக்கராஜி ராம்குப்து சக்கராஜிசி யுத்த கர்த்தாக. இந்த மகத நாட்டு ராஜா வந்து இப்போ அடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து சமுத்திரகுப்தர் ராம்குப்தர் தான் வந்தார். அப்போ அந்த ராம்குப்தர் வந்து சக்கராஜியில் வந்து போர் செய்கிறாரு. யுத்தம் அப்படின்னா போர் செய்கிறாரு. ராம்குப்து ஹார் ஜாத்தாக. ஹார்னா வந்து தோல்வின்னு அர்த்தம். அந்த போரில் வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு ராம்குப்து. அவர் சந்தி கருணா சாகித்திகை. அதில் வந்து தோல்வி அடைஞ்சோன்னா அவர் வந்து ஒப்பந்தத்தில் ஒன்று கையமிட்டிருக்கார். கிங்கல் ஹி ராம்குப்தைக்கு சந்திகா சர்த்தே சுனாத்தகை. உடனே இவர் தானே வந்து சக்ராஜுக்கு வந்து தளபதியாக இருக்கான். அப்போ வந்து இந்த கிங்கல் வந்து ராம்குப்தர் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இங்கே வந்து ராம்குப்தர் சொல்கிறாரு இந்த ஒப்பந்தத்தில் வந்து எல்லாமே இந்த விவரமாக வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரித்து அதை படித்து காட்டுறாரு இந்த தளபதி. சக்ராஜ் ராம்குப்தைக்கு பத்தினி துருவசுவாமி மாங்கதாக. அந்த ஒப்பந்தம் எங்கள் மன்னர் வந்து சக்கராஜ் வந்து உங்கள் மனைவி வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து படித்து காட்டுறாப்புற கிங்கல். அப்புனே சாமந்தா கே லியே சுந்தரியும் மாங்கத்தாக அவளை படித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புனே சாம்தோம் கேலியே அப்படின்னா வந்து அவங்க வந்து பிரபுக்கள் அர்த்தம். அந்த பிரபுக்கள் சின்ன சின்ன பிரபுக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து சுந்தரியோன்னா அழகி. அந்த பிரபுக்களுக்கு வந்து அழகான பெண்கள் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறாரு இந்த ஒப்பந்தத்தில் கேட்குறாரு. கிங்கல் யக்கு ஷப்பு லாத்தாகை. அப்போ வந்து அந்த போர் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அழகியான பெண்கள் வந்து கூட்டிகிட்டு வருவான். யார் கிங்கல் வந்து கூட்டிகிட்டு வந்து ராம்குப்தர் வந்து விட்டுருவான். அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து அதிகமாக வந்து பெண்கள்கிட்ட தான் அதிகமாக விளையாண்டுட்டே இருப்பான் யார் ராம்குப்து. இதை வந்து சக்ராஜ் வந்து பயன்படுத்திக்கிறான்னு அதுதான் அந்த இடத்துல வந்திருக்கு. கிங்கல் யக்கி சப்பு லாத்தாக. அந்த அழகான பெண்கள் எல்லாருமே வந்து
அழைச்சிட்டு வந்து ராமகுப்தர்கிட்ட விட்டுறாரு. கிங்கல் கே காரங்கி சக்ராஜி விஜய் ஜாத்தாக, இந்த காரணத்தினால தான் வந்து சக்ராஜ் வந்து விஜயனை வெற்றி பெற்றான் அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக சொல்லியிருக்கு. சந்திரகுப்து திருவசுவாமினி கா வேசு பனாக்கர் ஆத்தாக, இந்த சந்திரகுப்து வந்து ராமகுப்தோட தம்பி வந்து இந்த செய்தி கேள்விப்பட்டு திருவசுவாமினி வந்து அங்கே போகிறான்னு தெரிஞ்சவொடனே திருவசுவாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்கே போகிறாப்புல, சக்ராஜிட்ட போகிறாப்புல. ஆத்தாகை இவ்வகு சக்ராஜி से அக்கேலே மில்னா சாகத்தேங்க ஒன்று வந்து சக்ராஜி சொல்கிறேன், உங்களை வந்து நான் தனியாக வந்து அக்கலேன்னா தனியான அர்த்தம், உங்களை தனியாக வந்து நான் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தன் சொல்கிறார். கிங்கல் இஸ்கா யுத்த கர்த்தாகை, அப்போ வந்து கிங்கள்கிட்ட சொல்கிறேன், அதாவது உங்கள் மன்னர் நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு சந்திரகுப்தன் வந்து சொல்கிறாப்புல. அந்த யுத்தத்தில் வந்து நான் அதுக்கு வந்து ஏற்பாடு செய்ய அப்படின்னா அதுக்கு வந்து கிங்கல் வந்து அதுக்கு ஏற்பாடு செய்கிறான், யுத்தத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறான். கிங்கல் को इस संबंध में सोचना चाहिए था. उसका சாவதான் ரகனா சாகியத்தா, இதை வந்து கவனமாக வந்து வச்சுக்கிறான். கவனமாக வச்சுட்டு மகர், ஆனால் இஸ் சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலையில் அஸ்பல் அப்படின்னா வந்து தோல்வினது, சஃபல்னா வெற்றி, இங்கே ஆர் சேர்த்தா இங்கே வந்து தோல்வின்னு அர்த்தம். அசஃபல் அப்படியே அசஃபல் இந்த இதில் வந்து தோல்வி அடைகிறான். இந்த மகர், ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைந்தான். ஜாத்தாகை உசிகே காரன் சக்ராஜி மாரா ஜாத்தாக, இந்த காரணத்தினால சக்ராஜ் வந்து அவன் வந்து கொண்டாடுறான். யார்? சந்திரகுப்த வந்து கொண்டாடுறான். மாரா ஜாத்தாகை கிங்கல் பாத்திரக்கா சித்திரன் இஸ் தரகு யதா சந்தர்ப்ப ஹுவாகை, இதில் வந்து கிங்கல் இந்த கதாபாத்திரம் வந்து சித்திரிப்பு வந்து கூடுமான வரைக்கும் நல்ல முறையில் வந்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.